சொல்லுங்கள். அது சீமானன்னு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் நேசிக்கிறாங்க அண்ணனை. அந்த வருத்தம், வேதனை, வக்கரம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம் முழுமை எதுக்குற ஆள் யார் தெரியுங்களா? அண்ணன் சீமான். தன்னிடத்தில் இருந்து வளர்ந்த புள்ள உயரத்தில் வளர்ந்துட்டாங்கிற அந்த விரக்தியில் ஐயா சுபவி பேசுகிறாரு. சுபவி நீ விசுவாசமாக இருந்தால் திமுகவுக்கு விசுவாசமாக இருங்க. ஆனால் பெரியாரை போட்டோம்னு சொல்லி கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கீங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியர்கள் கொண்டாடும் பெரியார்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. உங்கள் கட்சியிலேருந்து போன ஜெகதீச பாண்டியன் அவர் கலந்து பேசியிருக்காரு. நாளைக்கு சுபவி அவர்கள் பெரியார் மட்டும்தான் பெரியார்னு அவர் எங்கேயோ போய் பேசுகிறாரு. ஏன்னா ஜெயிக்கிற இடத்துல பேசுனா பரவாயில்ல. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இந்த கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறேன், போகிற இடத்துல போய் உண்மை நேர்மையாக இருக்கணும் அண்ணன். அது விட்டுட்டு நீங்கள் இப்போ எங்கெங்கேயோ போகிறீங்க, பெரியாருன்னு போகிறீங்க. நீங்கள் பேசுங்க, வாழுதுங்க, தப்பு இல்லை. ஆனால் எங்களை பற்றி ஒரு லட்சியத்தோட கொள்கையோடு நிற்கிற எங்களை பற்றி பேசாதீங்கன்னு ரொம்ப அன்பாக நான் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கு. ரொம்ப மரியாதை நிமித்தமாக. ஏன்னா நான் அண்ணன் ஒரு 13 ஆண்டு காலம் நாங்கள் இங்கே அரசியல் பணி செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் பேசாமல் நான் பேச முடியாது, தெரியுதுங்களா? அதனால் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிற உண்மையும் நேர்மையுமாக இருந்து அதை வளர்த்து வாங்க. அதுக்கு தப்பு இல்லை அது. ஆனால் இருந்த இடத்த போய் குறை சொல்லாதீங்க. அவ்வளோ. நாளைக்கு சுபவி அவர்கள் பண்ணுறாரு பெரியார் மட்டும்தான். சுபவியை பற்றி அந்த தம்பி எராமீசியை பற்றி அந்த தம்பி பேசுகிறேன். எராமீசியை பற்றி உனக்கு தெரியும்ல? எராமீசை என்னென்னு தோத்துட்டுமேங்கிறது என்னென்னா, ஒரு காலத்தில் அண்ணன் சீமானை தம்பின்னு கூடுவாப்புல. யார? சுபவி, குளத்தூர் மணி அண்ணன், இவங்கெல்லாம் தம்பி அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு சீமான் அண்ணன் வானத்துக்கு மேலே உயர்ந்துட்டாங்க. யார் இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள். அதான் சீமான் அண்ணன் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் நேசிக்கிறாங்க அண்ணனை. அந்த வருத்தம், வேதனை, வக்கரம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம் முழுமை எதுக்குற ஆள் யார் தெரியுங்களா? அண்ணன் சீமான். தன்னிடத்தில் இருந்து வளர்ந்த புள்ள உயரத்தில் வளர்ந்துட்டாங்கிற அந்த விரக்தியில் ஐயா சுபவி பேசுகிறாரு. சுபவி நீ விசுவாசமாக இருந்தால் திமுகவுக்கு விசுவாசமாக இருங்க. அது எப்படி பிரபாகரனை என் தலைவனை பற்றி பேசி எந்த பயிலும் யோக்கியதை கிடையாது. ரொம்ப மரியாதையாக பேசணும் நான். ஆமாம், அவன் ஒரு ஐயோ, அவன்லாம் ஒரு ஆளா? அவன்லாம் பேசுகிறான், நாகரிகமாக பேசுகிறான். அவன் காட்டு முராண்டி பையன் மாதிரி பேசுகிறான், நாகரிகமாக பேசுகிறத போய் அவனை போய் என்கிட்ட சொல்கிறேன். என்ன அதாவது இந்த உலகத்தில் பிரபாகரனை போல ஒரு போர் வீரன் எவனுமே கிடையாது. நான் பார்த்து கிடையாது என்னுடைய இதில். பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் அதாவது புகழ்ச்சியாக பேசலாம், இகழ்ச்சியாக பேசுகிறவனுக்கு எவனுக்குமே அருகதை தகுதி கிடையாது. நீங்கள் உங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு அப்போ எங்கள் தலைவராக இருக்க பெரியார் நீங்கள் 4 சின்ன பசங்க, நான் என்ன சொல்கிறேன், சின்ன பசங்களை வச்சு பேச விட்றீங்களே. தம்பி 22 நாடுகளை எழுத்து நின்னான் பிரபாகரன். பெரியார் எத்தனை நாட்டை எழுத்து நின்னார்? பிரபாகரன் எப்படிப்பட்ட ஆள், பெரியார் எப்படிப்பட்ட ஆள்? நாங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அந்த பிம்பத்தை கட்டி அமைச்சிங்க. நாங்கள் படித்தோம், தூக்கி சுக்குனராக கிழிச்சேடுறோமே. என்ன விடு, 13 வயசு பையன்லாம் கிழிச்சேடுறான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சுது. பெரியாருடைய அத்தியாயம் முடிஞ்சுது நாட்டில். தெரியுதா உனக்கு? நீங்கள் தமிழ் தேசியவாதியாக கொண்டாடுற பல தலைவர்கள் பெரியார தலைவராக ஏற்றிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பழனி பாபா அவர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறீங்க. அவரே குறிப்பிட்றாரு, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத ஒரு அன்னைக்கு இருக்கு அப்படின்னு. அது அன்னைக்கு. இன்னைக்கு இருந்தாருன்னு வச்சுக்க, முதல்ல தீ வச்சு கொடுத்து அவர் தான் இருப்பார். நான் சொல்கிறதா, பழனி பாபா பேசுனது அன்னைக்கு. இன்னைக்கு அதே பழனி பாபா இந்த மண்ணில் உயிரோடு இருந்தார்னா தீக்குச்சி கொளுத்தி வைக்கிறது அவள் தான் இருக்கும். யாராக இருக்கும்? ஐயா பழனி பாபாவாக தான் இருக்கும். நாங்கள் தான் வெறுத்து போயிட்டோமே தம்பி. இந்த மண்ணினுடைய எல்லா வளங்களும் இந்த மண்ணில் சூறையாடப்பட்டிருக்கு. நீர்வளம், நிலவளம், கடல் வளம், ஆற்று வளம் எல்லாமே. இங்கே போய் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இங்கே போட்ட இங்கே குழி போட்டணுன்றான். எவனோ போராடுறானா சொல்லு? ஒன்றுமே இல்லாமல் நான் தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். மேதுகு பிரபாகரன் அவர்களை பேசுவதற்கு புகழ்ச்சியாக என்ன வேணும் பேசு, இகழ்ச்சியாக பேசுன அப்புறம் வேற மாதிரி ஆகிப்போம். அது மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, சீமான் தான் அவரை இகழ்கிறாங்க. யார்? நடந்துட்டு இருக்க காலத்தில் சாப்பாடு கதைகளை சொல்கிறது. தம்பி அதை படித்ததுனால தான். இந்த உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு கதை சொல்கிறேன் தெரியுமா உனக்கு?
நான் பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரர்கள் அவரும் தேனியில் பொதுக்கூட்டம், அன்னைக்கு போர் பொதுக்கூட்டம் முடிஞ்சு காலில் பார்க்குறேன், ஒருத்தன் கூட அந்த போருக்கு வந்து இரங்கல் சொல்லலை, துயரத்தை அறிவிக்கலை. அன்னைக்கே நான் பைய எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டு, தெரியுமா உனக்கு? மறு மேடையில் பேசல, விஜயகாந்த் மேடையில், கேப்டன் மேடையில் பேசல. அந்த அளவுக்கு வருத்தப்பட்டேன். நான் எப்படி வேதனைப்பட்டனோ என்னை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் வேதனைப்பட்டது காரணம்தான் இன்றைக்கி நாம் தமிழ் என்கிற ஒரு கட்சி அண்ணன் சீமான் தலைமையில் உருவானது. நாங்கள் வந்து இதை வந்து எல்லாரும் அன்றைக்கி தட்டி கேட்டிருந்தாங்கன்னா, அன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவருடைய கூட்டணி தான் இந்திரா, அதாவது ராஜீவ்காந்தி அரசு, மன்மோகன் சிங் அரசு, காங்கிரஸ். அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறோம்? காலையில் சாப்பிட்டுட்டு, காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு அது மதியம் சாப்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு உண்ணாவிரதம் இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? கடற்கரையில் குடும்பமே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நாடகம் ஆடினார். உண்மையும் நேர்மையுமான தலைவராக கலைஞர் இருந்திருந்தா ஏன் அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கணும்? நான் ஏன் அந்த கட்சி விட்டு வரணும்? நான் எங்கள் குடும்பம் திராவிட குடும்பம், தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா வந்து தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய தொண்டன். சாதி ஒழிப்பு போராட்டத்தில் எங்கள் அப்பா 9 மாதம் தந்தை பெரியார் திருச்சி ஜெயிலில் இருந்தார். எங்கள் அப்பா எங்களை சொல்லி வளர்த்தார். நான் 35 வயசு வரலையும் பெரிய, அதாவது கலைஞரை எவன் பேசினாலும் விடமாட்டேன். இன்னைக்கு ஏன் எழுத்து நிற்கிறேன்? உங்களால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் காட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள், என் மக்களை வந்து காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத இருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எதுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கள் மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் திட்டுறாங்கிட்டானா எங்கள் மனவேதனையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு தெரியும். வாக்கு சதவீதம் ஒவ்வொரு முறையும் உயரும், ஆனால் வெற்றிங்கிறது உங்களுக்கு தனியாக எதுங்கிறாங்க? யாருக்கு? உங்களுக்கு. நாம் தம்பி, நாங்கள் போராடியே சாவும் தம்பி. வெற்றி எதுக்கு? நாங்கள் கடைசி வரை போராடுவோம். இந்த மக்கள் ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் தம்பி எத்தனையோ தலைவர்கள் தோற்று தான் வந்து வெற்றி பெற்றாங்க, நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க. அதுவும் நாங்கள் இருக்கிற வரல, நான் எங்கள் காலத்தில் எங்கள் பிள்ளை காலத்தில் நடக்கும். 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம்ல, அந்த ஓட்டு 1 கோடி ஓட்டை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? மாறுமே வராதா? அதுவும் வந்து 1 ரூபா கொடுக்காம, 1 ரூபா கொடுக்காம தான் 36 லட்சம் ஓட்டு வாங்கணும். 1 ரூபா கிடையாது, டீ தண்ணி கூட கிடையாது. அவனெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி காந்தி நோட்டுக்கு தான் ஓட்டு போட்டான். நாங்கள் அப்படி கொள்கைக்கு லட்சியத்துக்காக ஓட்டு போட்டோம். அதனால் நாங்கள் லட்சிய பிடிப்போடு இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக வந்து இந்த மண்ணுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். இப்போ நீங்களும் வந்து புகை வணக்கம் செலுத்திட்டு இருந்த பெரியாரை தான் இப்போ போட்டு புழக்கமாக இருக்குது. இதே மாதிரி கொள்கை தலைவராக விஜய் பண்ணியிருக்காரு. ஒருவேளை வரும் காலத்தில் அது மாறினா அவர் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு. யார்? தம்பி விஜயா? தம்பி விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்லி விட்டுட்டு இந்த மண்ணுக்கு எவன் வந்து அதாவது பாவம் செய்யான்னு தெரிஞ்சு தம்பி வந்து உண்மையும் நேர்மையுமா நின்னான்னா பரவாயில்ல. தம்பி வந்து அதாவது தண்ணில் நிற்கிற மாதிரி இருக்கிற, இந்த பக்கம் அந்த பக்கம் தளம்புற மாதிரி தம்பி நிற்கிறாரு, தெரியுதுங்களா? தம்பி வந்து கொள்கையுடன் வரட்டும். இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு, இந்த மண்ணை சீர்படுத்துவதற்கு, இந்த மண்ணை சரி செய்வதற்கு தம்பி முயற்சி பண்ணால் அண்ணன் வந்து முடிவெடுப்பாங்க. அது கூட அண்ணன் சீமானன் எடுக்கிற முடிவு தான். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், எங்கள் தம்பி நாங்கள் பேசணும். என்னைக்கு தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு தம்பி சொன்னாரோ அன்னைக்கே தம்பி மேலே எங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் 50 ஆண்டு காலம் நாங்கள் வந்து படாத பாடுபட்டுட்டோம். இன்றைக்கி வரலாற்றை படிக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து பெரியார் அண்ணான்னா பெரிய தேச பிதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி அவங்களெல்லாம் வெத்து வேட்டு, அதாவது அவர்கள் வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு இந்த மண்ணை பயன்படுத்தி கொண்டார்கள். தெரிஞ்ச பிறகு மூர்க்கமாக எதுக்குறோம். நான் இல்லை, 13 வயசு பையன் எங்கள் அண்ணனுடைய சீமான் வளர்ப்பிற்கு திராவிடத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தலைவர்கள். ஏன்னா அந்த மாதிரி பயிற்சி எங்களுக்கு. இனிமேல் இந்த மண்ணை எவரிடத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் மண்ணை நாங்களே ஆள்வோம். எங்களுக்கான தேவைகளை இந்த மண்ணில் நாங்கள் வந்து சரி செஞ்சுப்போம். அவ்வளோ. நன்றி.